இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஜூம் வழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வாய்ப்புக்கு ஒத்துழைத்து பாஸ்டர் எனக்கு அனுமதி கொடுத்ததுக்காக பாஸ்டரை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ பாஸ்டர் அண்ட் தேங்க்யூ ஜோஷுவா அண்ட் பிரியா. எனக்கு ஒரு வாய்ப்பை இது மாதிரி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். பாஸ்டர் நான் ஜஸ்ட் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க விரும்புகிறேன். சபைக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க விரும்புகிறேன். ஐ கம் அண்டர் யுவர் அத்தாரிட்டி. நான் உங்கள் சபையின் கட்டுப்பாட்டுக்குள்ளாக என்னை வைக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணுகிற வார்த்தை சபையின் போதகர் பேசின வார்த்தைக்கு அவுட்வர்டா வெளியாக இருந்திருந்தா தயவுசெய்து பாஸ்டர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். ஐ கம் அண்டர் யுவர் அத்தாரிட்டி. நீங்கள் எப்போ வேணாலும் இஃப் யூ சீம் தட் ஐ எம் அவுட் ஆஃப் கான்டெக்ட்ஸ் யூ கேன் ஸ்டாப் மீ. நான் அதுக்கு கட்டுப்படுகிறேன். கர்த்தரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். உங்கள் சபைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இயேசு நாமத்தினாலே ஜஸ்ட் பிளஸ் யூ ஆல். ஜஸ்ட் வில் ஹேவ் எ வேர்ட் ஆஃப் ப்ரேயர். நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையோடு நீ இணைத்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தை எங்கள் மூலியமாக கர்த்தாவே இன்றைக்கு உலாவ போறதுக்காக கர்த்தாவை வெளிப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசு நாமத்தை உயர்த்துகிறோம். தகப்பனின் அன்பு, பிதாவின் அன்பை கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆவியானவரின் ஒத்தாசை கர்த்தாவை விரும்புகிறோம். ஆண்டவரே இந்த வெள்ள ஆவியானவர் கண்ட்ரோல்குள்ளாய் நாங்கள் வைக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர் நீரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்வோம் மத்தியு எழுதின சுவிசேஷம். மத்தியு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். மத்தியு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35 37 உள்ள வசனங்கள். மத்திய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35 37 உள்ள வசனங்கள். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீங்கள் நீதிமான் என்றும் தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த பல காரியங்களிலே வார்த்தையின் முக்கியத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளா இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருப்பது என்று நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அது உண்மை. ஆமென். ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லும் பொழுது உங்கள் வார்த்தை அல்லது ஒரு விசுவாசியை குறித்து பேசும் பொழுது நல்ல மனுஷன் தன் இருதயத்தின் நல்ல பொக்கிஷமான இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். தீமையான மனுஷன் தன் இருதயமான பொக்கிஷத்திலிருந்து தீமையான காரியத்தை கொண்டு வருகிறான் என்று இயேசு சொல்லுகிறார். சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேர்ஸ் சொல்ற ஒரு இட்ஸ் வெரி சீரியஸ் வேர்ட். ஏன்னா நம்ம பாவத்தை குறித்து நாம் நியாய தீர்ப்பு நாளிலே பாவத்தை குறித்து கணக்கு கொடுக்கணும், பாவத்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார் என்று நாம் விசுவாசிகளாக அநேக விசுவாசிகள் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்க வேதத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் பேசுகிற காரியம், மனுஷன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே அவன் கணக்கு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனுஷன் நீதிமானோ ஒரு மனுஷன் குற்றவாளியோ அவனோட வார்த்தையினால் அவன் தீர்க்கப்படுவான். ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவர் கிருபையாக சிலுவையிலே நமக்காக கிருபையாக மரித்து கிருபையின் மூலியமாக நம்மளை ரட்சித்தார், அது உண்மைதான். ஆனா இந்த ரட்சிப்பின் வழியே வேதம் சொல்லுகிறது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று. ரோமர் 10வது அதிகாரம் 9-10 பார்க்கும் பொழுது இருதயமும் வாயை குறித்து வார்த்தை, அதாவது மனுஷனோட விசுவாசி ஒரு வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய அற்புதமாகிய மறுபிறப்பு. அதுல முக்கியமான பங்கு எதுக்குன்னா இருதயம், 2வது வாய். ரெண்டுத்துக்கு தான் கர்த்தர் அங்க பவுல் பேசுகிறார். அங்க இந்த ஒரு மனுஷன் வாயினாலே இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு தன் இருதயத்தில் தேவன் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஏனெனில்
நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். ரட்சிப்பு உண்டாக, இந்த வார்த்தை வந்து நல்லா பாத்தீங்கன்னா ரட்சிப்புன்ற வார்த்தை வெறும் பாவத்திலிருந்து இருளிலிருந்து நம்மளை விடுதலாக்குனது மாத்திரம் அல்ல. இந்த வேர்டு வந்து சோசோ, சொட்டேரியான்ற வார்த்தையிலிருந்து, ஆமென், கிரேக்க மொழியில சோசோ என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. இங்க என்ன சொல்லுகிறார் என்றார் பவுல், சோசோ என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. சோசோ என்ற வார்த்தைக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அல்லது பாதுகாவல். இன்றைக்கு சூழ்நிலை, உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையிலே நம்ம எல்லோருக்கும் ஒரு பாதுகாவல் தேவை. அதில் அந்த ரட்சிப்புக்குள்ளாக அடங்கி இருக்கிறது, சோசோக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. தெய்வீக ஒத்தாசை, தெய்வீக ஒத்தாசை, கைடன்ஸ், ஆமென், தெய்வீக ஒத்தாசை இந்த சோசோக்குள்ள அடங்கி இருக்கிறது. பொருளாதார செழிப்பு, ஆசீர்வாதம் இந்த சோசோக்குள்ள அடங்கி இருக்கிறது. அல்லது மனுஷனுக்கு, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ இது எல்லாம் இந்த சோசோ என்ற சொல்லக்கூடிய வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. பவுல் இதை குறித்து பேசும் பொழுது சொல்லுகிறார், நீதி உண்டாக அல்லது தேவன் கிட்ட நமக்கு சரியான உறவு இருக்குது என்று இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அதை பூமியில செயல்பட அவன் வாயினாலே அதை அறிக்கை செய்ய வேண்டும் அல்லது வாயினால் அவன் சொல்ல வேண்டும் என்று இங்க பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அதே வார்த்தை தான் சொல்லுகிறார். மனுஷன் பேசின வீணான வார்த்தைகள் என்றால் தேவையற்ற வார்த்தைகள். இன்னைக்கு நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம் ஜெனரலா நம்ம கவனிக்கிறது பாத்தீங்கன்னா, ஜெனரலா வந்து ஒரு அவன் பேசுற வார்த்தைக்கும் அவன் இருதயமும் வந்து நிறைய நேரத்துல சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க. நான் ஒரு சில ஊழியக்காரை பார்த்துருக்கேன், ஒரு சிலர், சரிங்களா, நான் ஊர்ல பார்த்துருக்கேன். அவங்க கூட்டத்துக்கு ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க, 50 பேர் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா 5000 பேர் வந்தது மாதிரி சொல்லுவாங்க. ஒரு 5000 பேர் வந்தாங்கன்ட்டு ஒரு ஊழியர் அப்படி பேசினார். நான் ஆரம்ப காலத்தில் அவர் கூட இருந்தேன். நான் ஒரு சந்தேகப்பட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், அங்கிள் அங்க வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 80ல 100 பேர் தானே வந்தாங்க அப்படின்னா அவர் சொன்னார், இல்லப்பா நான் விசுவாசத்துல சொன்னேன்ட்டு. விசுவாசத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லலாம், நடந்ததுக்கு அப்புறம் சொல்றது வந்து அது வந்து பொய், அது அவங்க இருதயமே ஒத்துக்காது. ஆமென். நிறைய நேரத்துல நம்ம வந்து விசுவாசம் சொல்லிட்டு ஏன் நம்ம விசுவாசத்துல தளர்ந்து போகிறோம், ஏன் நம் விசுவாசத்துல ஜெபம் பண்ணும் பொழுது அநேக சமயங்களிலே கர்த்தரோட வார்த்தையிலே சந்தேகம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்றால் நாம் நம் வார்த்தையை கனப்படுத்துறது கிடையாது, நாம் நம் வார்த்தையை கனப்படுத்துவது கிடையாது. அல்லது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப நான் என்னைய வச்சுக்கோங்க, இப்ப ஒருத்தர் கூப்பிடுறாங்க, பிரதர் இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்க வர வேண்டும், இந்த காரியத்துக்கு நீங்க வர வேண்டும், நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன், தைரியமா இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஆனா எனக்கு இருதயத்துல நல்லா தெரியும் அந்த சமயத்துல எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் கண்டிப்பா போக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்காக, அவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காகயோ இல்ல அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காகவே நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என் இருதயமும் என் வாயும் ஒத்து போகல, என் இருதயமும் என் வாயுமே ஒத்து போகாத பொழுது எனக்கு நல்லா தெரியும் நான் போய் சொல்றேன், எனக்கு நல்லா தெரியும் என் வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளவன் அல்ல. சங்கீதத்துல வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் எ ஸ்பிரிச்சுவல் பில்கிரிம், ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசிக்கு அவனோட சுபாவத்தை பத்தி எப்படி போட்டிருக்குன்னா, he sweareth to his own and turn not. அவன் தங்களுடையவனை குறித்து ஒரு வாட்டி வாக்கு கொடுத்துறான அதை விட்டு மீற மாட்டான். ஆமென். காரணம் என்றால் நம் தேவன் அப்படியேப்பட்ட ஒரு தேவன். அவர் ஒரு விஷயம் ஒன்று சொன்னாருன்னா அவர் சொல்லிட்டு திரும்ப போறது கிடையாது, மாற போறது கிடையாது. தேவன் அதே தான் நம்ம கிட்டே எதிர்பார்க்கிறார். அதனாலதான் இயேசு வந்து அதை குறித்து பேசும்பொழுது ஒரு எச்சரிக்கையோட பேசுகிறார். ஒரு நல்ல மனுஷன், யார் நல்ல மனுஷன்னா, விசுவாசியில நல்ல விசுவாசியும் இருக்கிறாங்க, தவறான வாழ்க்கை நடக்கிற ஒரு விசுவாசியும் இருக்கிறாங்க. அதனால ஒரு எச்சரிக்கையா சொல்லுகிறார், நல்ல மனுஷன் தம் இருதயமான நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியத்தை கொண்டு வருகிறான் அல்லது எடுத்துட்டு வருகிறான். ஒரு தீய மனுஷன் தீய பொக்கிஷமாகிய, அந்த பொக்கிஷம் வந்து அவன் இருதயம் தான், அதுல இருந்து என்னென்ன வச்சிருக்கிறானோ அதுல இருந்து தீய காரியங்கள் தான் வெளியே வருகிறது. மனுஷன் 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்லுகிறது, மனுஷன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் ஒரு சரீரத்திலே வாழ்கிறான். ஆமென். நம்ம அநேக சமயங்களிலே நம் சரீர ரீதியிலே உலகத்துல டீல் பண்றதுனால நாம எப்படி நினைக்கிறோம்னா, கிறிஸ்தவர்கள் அநேகர் அவங்க ஆவின்றது உணர்றதே கிடையாது. அவங்க ஜெனரலா எப்படி நினைப்பாங்கன்னா, we just a body, நம்ம ஏதோ இருக்கிறோம், மற்றவங்களை போல நம்மளும் இருக்கிறோம். நோ, we are different species. நம்மளோட சிருஷ்டிப்பே ஒரு வித்தியாசமானது. தேவன் மனுஷனை அவரது சாயலின்படியும்
அவர் ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மிருகங்களுக்கு ஆவி கிடையாது, நம்மளுக்கு இருக்கிற போல ஆவி கிடையாது. மிருகங்களுக்கு அவங்களுக்கு ஆத்மா இருக்கிறது, அதுங்களுக்கு உணர்வு இருக்கிறது. ஆனால் நம்மை போல தேவன் கூட தொடர்பு கொள்ள, நம்மை போல ஆவி மண்டலத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் மிருகங்களுக்கோ மற்றொரு சிருஷ்டிப்புக்கோ கிடையாது. மனுஷன் மற்றும் தான் தேவ சாயலிலே, தேவன் ஆவி என்று யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு சொல்லுகிறார். தேவன் ஆவி என்று, மனுஷனும் ஆவியாயிருக்கிறான். அதனால்தான் 1 தெசலோனிக்கர் 5:23 மனுஷன் ஒரு ஆவி, அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் ஒரு சரீரத்துல வாழ்கிறான். இந்த ஆவிய, இந்த மனுஷனோட ஆவிய தேவன் என்ன பண்றாருன்னா, அதுதான் பாவத்துல விழுந்து அது நிமித்தமாகத்தான் சாபம் உள்ள வந்தது. இன்னைக்கு உலகமே பாவத்துக்குள்ள இருக்கிறது. இந்த ஆவி மனுஷனை தான் தேவன் மறுபடியும் பிறப்பிக்க வைக்கிறார். இதுக்குதான் நம்ம இன்னொரு வார்த்தை டேர்ம் சொல்றது என்னென்றால் புது சிருஷ்டி என்று. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைவனைகள் ஒளிந்து போயின, கண்ணை திறந்து பார், எல்லாம் புதிதாயிற்று என்று வேதம் மனுஷனை புது சிருஷ்டியை பத்தி பேசும் பொழுது வேதம் அப்படி ஆகி சொல்லுகிறது. இது எந்த பகுதினா இந்த ஆவியின் பகுதி தான். அல்லேலூயா. இந்த ஆவி பகுதி தான் புது சிருஷ்டியாக மாறுகிறது. ஆத்துமா மாறுது கிடையாது. இன்னைக்கு நம்ம காமன் டேர்மா நம்ம யூஸ் பண்றது என்னவென்றால், பிரதர் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று. இப்ப சபையில ஒரு மீட்டிங்லயோ அல்லது ஒரு காரியங்களோ, இது வந்து நான் தப்பா சொல்ல வரும்ல, ஜெனரல் டேர்ம். ஏன்னா இது நான் பல வாட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜெனரல் டேர்மை நம்ம யூஸ் பண்ணுவோம், பிரதர் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டது என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது மனுஷனோட ஆவி தான் ரட்சிக்கப்படுகிறது, ஆத்மா வந்து ரட்சிக்கப்படுறது கிடையாது. ஆமென். யாக்கோபு என்னோட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 21 வசனம். 1 அதிகாரம் 21 வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற உங்கள் ஆத்துமாக்களை, இது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ சபைக்கு எழுதப்பட்டது. யாக்கோபு எழுதுகிறார். James is writing to the church. James சொல்லுகிறார், உங்கள் soul which is receive with meekness the engrafted word which is able to save your souls. ஆமென். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே இதே தான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் ஆத்துமாக்களை அல்லது சிந்தனையை மறுரூபமாக்குங்கள் வார்த்தையை கொண்டு. அப்படின்னா ஆவி ரட்சிக்கப்பட்டது. ஆவி வந்து புது சிருஷ்டி, கர்த்தருடைய சாயலை மீண்டும் பெறுகிறது நம்ம வந்து ரட்சிக்கப்படும் பொழுது. ஆனால் இந்த ஆத்மா என்ற பகுதி இருக்கு பாருங்க, இது வந்து நம்மளோட வில், நம்மளோட இஷ்டம், மனது, மைண்ட், நம்மளோட எமோஷன்ஸ், உணர்வுகள், இது கலந்தது தான் வந்து சோல் என்று சொல்லப்படக்கூடியது. ஆமென். சோல் என்ன சொல்லக்கூடியது அல்லது ஆத்மா என்று சொல்றது. மனுஷன் ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, அவன் ஒரு சரீரத்தில் வாழ்கிறான். அந்த சரீரம் எல்லாருக்கும் தெரியும், அவுட்வர்ட் பார்ட். இந்த ஆத்மா பகுதி பூமியில இருந்து நம்ம வந்து படிச்சதுல இருந்து உலகத்துல டீல் பண்றது எல்லாம் இந்த ஆத்மா மூலியமாக தான் நான் டீல் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆத்மா தான் என்ன ஆகுதுன்னா, இந்த சரீரத்துக்கும் இந்த ஆவிக்கும் இது ஒரு பிக்சரை காட்டி நீ இப்படிதான், இந்த உலகம் எப்படின்னா நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங் இமேஜ நம்மளுக்கு வைத்து விட்டுருது. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம் இருதயத்துல புது சிருஷ்டி அல்லது மறுஜன்மம் சொல்ற தப்பான வார்த்தை, மறுபடியும் மறுபிறப்பு உருவாகுகிறது. நாம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம we become new creation in the spirit. ஆமென். இந்த ஆவி மனுஷனை எந்த அளவுக்கு நாம் ட்ரெயின் பண்ண முடியும், இந்த ஆவி மனுஷனுக்குள்ளாக என்ன வைக்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெளிப்புறமாக நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு வந்து அந்த இருதயத்தை பத்தி பேசும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா சொல்லுகிறார், நல்ல மனுஷன். ஏன்னா இருதயம் தான் முக்கியமானது. இப்போ ஒரு பாவ ஹேபிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாவ ஹேபிட்டை வச்சுட்டு நம்ம எப்படி ட்ரை பண்ணுவோம்னா, அநேக சொல்றது பிரசங்கம் எப்படி போகுதுன்னா, வெளிப்புறமாக சொல்கிறோம், இதை விட்டுவிட பிரயாசப்படு,
நீ வில் பவர், இது வந்து எப்படின்னா வில் பவர் யூஸ் பண்ணி விட்டுவிடு, அது முடியவே முடியாது. ஏன்னா எல்லா பாவமும் ஆவிக்குரிய காரியங்கள், எல்லா பாவமும் ஆவிக்குரிய காரியங்கள். நம் தகப்பனாகிய ஆதாம் முதலாவது செய்த பாவம் பார்த்தீங்கன்னா, அவன் சிகரெட் குடிக்கல, அவன் ட்ரிங்க் பண்ணல, பார்க்க வண்ணத்துல அவன் விபச்சாரம் பண்ணல, இந்த பாவத்துல எதுலையுமே விழல. கர்த்தர் வார்த்தையை மீறி போய் செயல்பட்டு, கர்த்தர் வார்த்தைக்கு மீறி பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே கர்த்தர் அதை பெரிய பாவமாக பார்க்கிறார். ஆமென். So it is not the physical act that which we see is a sin. கர்த்தர் அப்படி பார்க்கிறது கிடையாது, கர்த்தர் வித்தியாசமாக பார்க்கிறார். ஆமென். So பாவத்தை டீல் பண்றது அவுட்வர்ட்ல இருந்து ட்ரை பண்ணா we will fail. வில் பவர்ல ட்ரை பண்ணா we will fail. வெளியே கவுன்சிலிங் கேட்டு ட்ரை பண்ணா we will fail. ஆனால் ஒரு ஆவி மனுஷனை பலப்படுத்தி வார்த்தை மூலமாக அவனை ட்ரெயின் படுத்தினானா வெளிப்புறமாக ஆட்டோமேட்டிக்கா அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதனால்தான் வேதத்துல வந்து நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, ஒரு மனுஷனோட நினைவுகள் அவன் இருதயத்தில் எப்படி இருக்கிறதோ, தமிழ்ல அப்படி போட்டிருக்கு, ஒரு மனுஷனோட நினைவுகள் எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான் என்று. ஆனால் ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீர்கள் என்றால், நீங்க மூல பாஷையில படித்து பார்த்தீர்கள் என்றால், as a man thinketh in his heart a spirit. ஒரு மனுஷன் அவன் இருதயத்தில் என்ன விசுவாசித்துக் கொண்டிருக்கிறானோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறானோ, அவன் வெளிரங்கமாக அப்படியே இருக்கிறான். ஆமென். அல்லது இந்த உள்ளான மனுஷனை வந்து என்ன ப்ரோக்ராம் பண்றோமோ இதுதான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம ஜெனரலா பேசுற போதே நம்ம உணரலாம், இப்ப பேசும்பொழுதே உணரலாம் இவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கு என்று. நீதிமொழிகள் 27:19 சொல்லுகிறது, தண்ணி எப்படி முகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ, தண்ணி முகத்தை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுதோ அதே போல் ஒரு மனுஷனுடைய இருதயம் அந்த மனுஷன் யார் என்று சொல்லுகிறது என்று. தமிழ்ல பாத்தீங்கன்னா அது சரியா வரல, ஆங்கிலத்தை படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். As water reflects the face, as in water face answereth to face, so the heart of man to man. மனுஷனுடைய இருதயம் அவன் யார் என்று ரிவீல் பண்ணுமா. இருதயம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படிதான் இருக்கிறான். ஆமென். இதுதான் உணர் ரீதியில் எப்படி போட்டிருக்குன்னா, இயேசு சொல்லுகிற நீதிமொழிகள் 4:23 போட்டிருக்கு, எல்லா காவலினாலும் உன் இருதயத்தை காத்துக்கொள். With all things which you can protect. ஆமென். எங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேன்னா ஒருவேளை வெளியே செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும். வெளியே செருப்பு ஸ்டாண்ட்ல நீங்க ஷூஸ் செருப்பு அதெல்லாம் கேஷுவலா வச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இது போட்டு நீங்க கவர் போட்டு இல்ல லாக்கர் பண்ணி எதுவும் வைக்க மாட்டீங்க. ஆனா ஒருவேளை நீ உங்க வீட்டில் ஒரு ஜுவல்லரி இருந்துச்சுன்னா, இல்ல சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி ப்ரெஷியஸ், ஒரு லேப்டாப்போ ஒரு காஸ்ட்லியான பொருட்களோ, இதை நீங்கள் வெளியே வைக்க மாட்டீர்கள், இதை பத்திரமாக உள்ள வைப்பீர்கள். முடிஞ்ச அளவுக்கு அந்த பொக்கிஷம் அந்த பொருள் எந்த அளவுக்கு உங்க வீட்டில் உங்களோட வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவுக்கு அது பாதுகாப்பீங்க. ஆமென். கர்த்தர் இங்க நம்மள சொல்ற போது சொல்லுகிறார், எல்லா காவலினாலும், எல்லா நீதிமொழிகள் 4:24-23 சொல்லுகிறது, எல்லா காவலினாலும் உன் இருதயத்தை அல்லது உன் ஆவியை நீ காத்துக்கொள். அல்லேலூயா. உன் ஆவியை காத்துக்கொள். காரணம் என்னவென்றால் அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். For out of it are the issues of life. பிரதர், என் வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது பிரதர், அதோட ஆன்சர் வந்து உங்களோட மறுபடியும் பிறந்த ஆவிக்குள்ள இருக்கிறது. பிரதர், இந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல பிரதர், மறுபடியும் பிறந்த உங்கள் ஆவிக்குள்ள அந்த பதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:27 மனுஷனோட ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனோட ஆவி கர்த்தர் தந்த விளக்கா இருக்கிறதா, டார்ச்சா இருக்கிறதா. அந்த மனுஷனை அவன் ஆவியை கொண்டுதான் கர்த்தர் கைட் பண்றாங்க. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவர்களா மாறிட்ட பின்பு முதலாவது பிரதானமாக செய்ய வேண்டிய வேலை, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பண்ணணும்ன்றது அவுட்வர்டா ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது இன்வர்டா நான் என்ன வச்சிருக்கிறோனோ அதை மாத்தணும். கர்த்தர் என்னை மாத்திட்டாரு, இப்ப வார்த்தையை கொண்டு என் சிந்தனையை மாத்தணும். நான் என்ன இமேஜ் போட்டு வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஆவி கொடுக்கப்பட்டது எதுக்குன்னா இந்த சரீர எல்கைக்கு வெளியே வாழும்படியாக. ஏன்னா மனுஷன் ஆவியா இருக்கிறான், தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் சரீர ரீதியில நம்மள கிட்ட டீல் பண்றது கிடையாது. இன்னைக்கு உலகம் வந்து சரீர ரீதியில டீல் பண்ணலாம், தேவன் ஆவின் ரீதியில தான் நம்ம கிட்ட டீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென்.
தேவன் அதனாலதான் சொல்றாரு, இந்த ஆவி மனுஷனை, நம்ம உள்ளான மனுஷனை கொடுத்த நோக்கமே எதற்கு என்றால், இந்த ஆவி மனுஷன் இப்போ வந்து நீங்க பிரேயர் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து அருமையா ஐயா பாஸ்டர் ஐயா மூலியமாக ஜபத்துக்குள்ளாக நம்ம கடந்து சென்றோம். எத்தனை பேர் உங்க ரூம்ல இருந்து பிரேயர் பண்ணீங்க? எத்தனை பேர் உங்க ரூம்ல இருந்து பிரேயர் பண்ணீங்க? கை தூக்க முடியுமா? ஓகே. எத்தனை பேர் கர்த்தரோட சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று பிரேயர் பண்ணீங்க? ஆமென். சரி, இது ஒரு காம்ப்ளிகேட்டட் கேள்வியா எதுக்கு சொல்றேன்னா, ஜஸ்ட் டு டிரா யுவர் அட்டென்ஷன். யூ நோ, நீங்க ஏற்கனவே பிதாவின் வலது புறத்திலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வீற்றிருக்கிறீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவரோட கூட உயிர்ப்பிக்கப்பட்டு அவரோட கூட வலது புறத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமா. நம்ம வாழ்றதே ஆவி மண்டலத்துல, கர்த்தரோட பார்வையில நம்ம இப்ப வாழ்றதே பரலோகத்துல தான். அதனாலதான் அது சொல்லுது, தைரியமாக கிருபாசனத்தில் வர கடவர்கள், ஏற்ற சமயத்தில் தயவு பெறவும் ஏற்ற சமயத்தில் கிருபை பெறவும் தைரியமாக கிருபாசனத்திலே அல்லது தேவனுடைய சிங்காசனம் முன்பதாக வரக்கடவும் இருக்கு. ஆகையால் ஒருவேளை நம் சரீர ரீதியில் அவங்க ரூம்ல இருந்து நீங்க பிரேயர் பண்ணிருக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பிரேயர் பண்ணும் போது ஒருவேளை சீலிங்கை விட்டே போலன்னு நினைக்கிறேன் பிரதர்ன்ட்டு. அல்ல, நீங்கள் ஜெபிக்க ஒவ்வொரு உள்ளான மனுஷன்ல இருந்து உண்மையிலே ஆவியிலிருந்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எங்க ஜெபம் பண்றீங்கன்னா, பிதாவின் சமூகத்துல நின்று ஜெபிக்கிறீர்கள். பிதாவின் சமூகத்துல இருந்து உங்க ரிக்வெஸ்ட் சொல்றீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரீதியில எண்ணத்தை நம்ம தான் மாத்தணும். இந்த ரீதியில எண்ணத்தை மாத்தணும். ஏன்னா நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, நம்ம வந்து we are limited to our flesh. நம்ம சரீர ரீதியில லிமிட் ஆனதுனால நம்ம என்ன பண்றோம்னா நிப்பாட்டிக்கிறோம் இங்கேயே. நம்ம வந்து சரீரம் அப்படின்னு நினைக்கிறோம். யூ ஆர் நாட் ஜஸ்ட் a body, you are more than that. நீங்கள் ஆவி மனுஷர். நீயும் நானும் ஆவி மனுஷர்கள். இந்த ஆவியில தேவன் சொல்றார், நல்ல பொக்கிஷத்தை நிரப்பு. அல்லேலூயா. நல்ல பொக்கிஷத்தை நிரப்பு. நம்ம ஆவியில எண்ணத்தை பில்ட் பண்றோம், நம்ம ஆவி மனுஷனுக்குள்ளாக எண்ணத்தை வைக்கிறோமோ, இதுதான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு மேன், ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு, ஒரு சொல்லுவாங்க, a man is as good as his word. ஒரு மனுஷன் வந்து அவன் வார்த்தையில எவ்வளவு உத்தமனா இருக்கிறானோ, அவன் வார்த்தையில எவ்வளவு அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறவனா இருக்கிறான், அவன் வார்த்தையை அந்த அளவுக்கு அவன் நல்ல மனுஷன். ஒரு மனுஷன் அவன் வார்த்தையை விட்டுட்டான்னா பிரதர், அவர் வார்த்தை சொல்லிட்டாருன்னா அவர் நீங்களே பார்க்கலாம். பிரதர் ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்ககிட்ட சொல்றாரு, அவர் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார், சும்மாலாம் சொல்ல மாட்டாரு. ஆமே. இதுவே இன்னொரு மனுஷன் வச்சுக்கோங்களேன், அவர் சொல்றது உங்களுக்கே தெரியும், அவர் ரொம்ப பெரிய ரீல் மன்னன்ட்டு, அவர் வந்து சும்மா எக்ஸாகரேட் பண்ணி எல்லா காரியத்தையும் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷனோட வார்த்தைக்கு அதுல முக்கியத்துவம் இருக்காது. அவர் பேசுவாரு, நீங்க கவனிக்க மாட்டீங்க, தெரியும் அவர் பேசுறதுல முக்காவாசி பொய்யா இருக்கிறது. ஏன்னா அந்த மனுஷனோட வார்த்தைக்கு வேல்யூ இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு வேல்யூ கிடையாது. ஆமென். நீங்க கிறிஸ்தவர்களாக நம் வார்த்தைக்கு நல்ல கவனிங்க. நான் கர்த்தரோட வார்த்தையை பத்தி பேசல. கர்த்தரோட வார்த்தை கனமுள்ளது, கர்த்தரோட வார்த்தை மாறாதது. ஆமென். கர்த்தர் சொன்னார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ மாறிக்கோன்னு அர்த்தம். நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ மாறிக்கோ. நான் மாற மாட்டேன். நான் ஒரு வாட்டி சொல்றேன்னா நான் யோசனை பண்ணி தான் பேசுவேன். ஒரு வாட்டி சொன்னேன்னா நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பெருகன்னு சொன்னேன்னா சூழ்நிலையை பார்த்து நான் அதை மாற்ற போறது கிடையாது. எல்லா நேரத்திலும் அந்த வார்த்தை வேலை செய்யும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னார்னா அந்த வார்த்தையை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாற்ற மாட்டாரு. எப்பொழுதும் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறாரா இருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ தோல்வி, நிறைய நேரத்துல தோல்விக்கு காரணம் வந்து கர்த்தர் கிடையாது. நம் வாழ்க்கையில அநேக சமயங்களில் நாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும் பொழுது தேவன் எங்கே அப்படின்னு கேட்கிற நிலைமைக்கு போயிடும். ஏன்னா நாம் ஜெபம் பண்றோம், விசுவாசிக்கிறோம், சொல்றோம் நம்ம, ஆனா அநேக சமயங்களிலே they are not able to see the right answer. ஆமென். காரணம் என்னவென்றால் நம் இருதயத்துக்கும் நம் வாய்க்கும் கனெக்ஷன் இல்லாத போனதுதான். we make a confusion of ourselves. தீர்மானம் சரியாம எடுக்காம பேசுகிற வார்த்தையில தீர்மானிச்சு பேசணும். வேதத்துல பாத்தீங்கன்னா பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், எக்லியாஸ்டிஸ் சாப்டர் 5, பிரசங்கி 5, எக்லியாஸ்டிஸ் சாப்டர் 5, இரண்டாவது வசனம்.
தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. ஆமென். இது யாரும் சாதாரண ஆள் பேசல, சாலமன் ஞானி பேசுறாரு. சொல்றாரு, தேவ சமூகத்திலே do not be, இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, do not be rash with your mouth and let not your heart utter anything hastily before the Lord. Hastilyனா அவசரப்பட்டு. நம்ம ஒரு காரியம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஒரு எதிர்பார்க்காத ஒரு செய்தி, ஒரு தவறான ஒரு செய்தி, ஒரு துர்ச்செய்தி வந்த உடனே இருதயத்துல கலங்கி போய் நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, சடனா யூ ஃபேஸ் எ சார்ட் ஆஃப் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு திடீர்னு ஒரு காரியம் நடக்கிறது. இம்மிடியேட்டா நம்மளோட லைஃப், அதாவது நம்மளோட ஸ்டாண்டர்ட், நம்மளோட பிலீஃப் எப்படி இருக்குன்றது நம்ம வார்த்தையில தெரியும். ஆண்டவரே எப்படியாவது ஆண்டவரே, அதாவது பதஷ்டத்தோட ஜெபம் பண்றது. இங்கதான் அதுதான் போட்டிருக்கு, பதஷ்டத்தோட நீ உடனே வாயில விட்டுறாத. எதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கிறது, கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அந்த ஆன்டி கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவங்க. கேன்சர் இதுல இருந்தாங்க. கர்த்தர் அருமையா விடுதலை கொடுத்தார் அவங்களுக்கு, கேன்சர்ல இருந்து விடுதலை கொடுத்தார். பல வருடங்களுக்கு கழித்து திருப்பி வேற ஒரு பார்ட் லிவர்ல அவங்களுக்கு முதல் யூட்ரஸ்ல வந்தது, அடுத்தது லிவர்ல கேன்சர் வந்தது. கேன்சர் வரும்பொழுது தேவனோட வார்த்தையை கொண்டு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, இது மேக்சிமம் 5 நாள்ல 6 நாளுக்குள்ள போயிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க சொன்னாங்க, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்னென்ன பார்க்க வேண்டியதை நீங்க பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அம்மாக்கு கண்டினியூஸா வாமிட் வந்துகிட்டே இருந்தது. அவங்க நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, வாமிட் வந்துகிட்டே இருந்தது. நான் இது நடந்தது 2004 அந்த டைம்ல. நான் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து இருக்கும் பொழுது அவங்க பையன் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிலீவர். எனக்கு அவங்களோட நிலைமையை பார்த்தீங்கன்னா அவங்களால சாப்பிட முடியல, எல்லாமே வந்துகிட்டே இருக்கு, வாமிட், ஷீஸ் பின் த்ரோயிங் அவுட். அப்போ சொன்ன ஆன்டி, நான் வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஏன்னா வசனம் கேட்க கேட்க விசுவாசம் பெருகும், விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஆமே. நான் சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட சொன்னேன், ஏசாயா 53 அதிகாரம் 4-5 வசனத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இரு அப்படின்ட்டு. அது தம்பியும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தா, உட்காந்துக்கிட்டே இருந்தோம். அவர் 50 வாட்டியோ 60 வாட்டிக்கு மேல படிச்சிருப்பான். இது இல்லை சொன்ன ஆன்டி, உங்களால கேட்க முடியுது இந்த வார்த்தையை, நீங்க நம்புறீங்களா அப்படின்ட்டு. அப்படியே மெதுவா அப்படியே தலையாட்டினாங்க, வாயில அப்படியே வச்சுக்கிட்டு தலையாட்டினாங்க மெதுவா. சொன்ன, நான் விசுவாசிக்கிறேன் ஆன்டி, இந்த வார்த்தை இன்றைக்கும் ஜீவனோட வார்த்தை. நான் இருக்கிறேன், இந்த தம்பி இருக்கிறான், உங்க பையன் இருக்கிறான். நாங்க ஒருமனப்போடு போய்கிறோம், ஜெபம் பண்ண போறோம். நாங்கள் இந்த வாமிட் நிற்கிறதுக்காக ஜெபம் பண்ண போறோம். டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அந்த ரிப்போர்ட்டை பத்தி பேசல. டாக்டர்ஸ் தே கேவ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க. ஆனா நாங்க சொன்னது இப்ப ஜெபம் பண்ண போறோம், லெட்ஸ் பிலீவ் ஃபார் எ மிராக்கிள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை இன்றைக்கும் உண்மை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பிரேயர் பண்ணி, வி கமாண்டட், இயேசு நாமத்தினாலே இந்த வாமிட், பிளட் வாமிட் நிக்கணும்னு கமெண்ட் பண்ணி பிரேயர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்த கொஞ்ச நேரம், ஒரு 1/2 hour கழிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 hours இருக்காது, ஒரு கால் வருது, நைட்ல ஒரு கால் வருது. அந்த டைம்ல அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டு அவங்க பொண்ணு பேசிச்சு, சொன்னிச்சு, அண்ணா வாமிட் நின்றுச்சு, அந்த பிளட் வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்களே நின்றுச்சு, இவங்களால சாப்பிட முடியாது, ஏன்னா லிவர் இது ப்ராப்ளம்னால she was not able to take any food. அம்மா பசிக்குதுன்றாங்க, சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு ஸ்பிரிச்சுவல் ஐ எம் நாட் க்ரோன். அந்த டைம்ல இந்த அளவுக்கு இப்ப எனக்கு தெரியறது அளவுக்கு தெரியாது. ஆனா எனக்கு உள்ளுக்குள்ள பட்டுச்சு, குடுமா, அவங்களுக்கு என்ன கேட்கறாங்களோ கூடு அப்படின்னு சொன்னேன். அதுமா அந்த பொண்ணு தோசை சுட்டு ஏதோ கொடுத்துச்சு, அவங்க அம்மா சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட முடியாதவங்க, மோஷன் போறதெல்லாம் நின்று போனவங்க, டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ் எல்லாம் நின்று போயிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அவங்களோட வார்த்தை வேலை செய்ததை காட்டிலும், வேலை செய்யறது நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் நடந்துருச்சு. ஆமென். அதுபடியே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போக வேண்டியவங்க பிழைக்க ஆரம்பித்தார்கள். பிழைத்துன்னா ஒரு 15-20 daysல she was very well able to eat. அவங்களுக்கு நார்மலா டாய்லெட் போறதெல்லாம் நார்மலாக ஆக ஆரம்பித்தது. நல்லா she began to be healthy. ஆமென். வித் 1 மாசம், நியர்லி 1.5 மாசம் நல்லா இருந்தாங்க.
நல்லா இருந்துட்டு ஒரு சமயம் நான் திருப்பி ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 நாள் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தது. போயிட்டு இருக்க நேரத்தில் இவர்களோட சில உறவினர்கள் இவர்களை பார்க்க வந்தார்கள். வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அக்கா கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல்லு, உனக்கு ஏதாவது சாப்பிட பிரியம் இருந்தால் சொல்லு, நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க, வார்த்தையை பேச பேச அவங்களுக்குள்ள ஜீவன் கிரியை செய்து கொண்டிருந்தது. இது மாதிரி தவறான வார்த்தைகள் கேட்கும் போது நான் ஒரு நல்ல அட்வைஸ் ஐ வில் ஜஸ்ட் டெல் டு யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உடம்பு சரியில்லை, இஃப் யூ ஆர் சிக், உடம்பு சரியில்லை, ஒரு பேட்டில் பண்றீங்க அப்படின்னா முக்கியமா செய்ய வேண்டியது வந்து உங்களை போல விசுவாசிக்காத ஆட்களை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க. ஆமென். இட் மே சவுண்ட் சில நேரத்தில் இப்படி கிரேசியா உங்களுக்கு சவுண்ட் பண்ணலாம். உங்க ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்றாரு, உங்களை போல விசுவாசிக்கிற ஆட்கள் இருந்தார்கள், அவரை சேருங்க. நீங்க நம்புற காரியத்துக்கு விரோதமாக, இப்போ நீங்க வந்து ஒரு ஃபைனான்சியல் கடன்ல இருந்து விடுதலை பெற விரும்புகிறீர்கள். ஒரு கடன் இருக்கு பிரதர், இதுல இருந்து நான் விடுதலை பெற என்று விசுவாசிக்கிறேன் போது கடனை பத்தியும் உலகத்துல இருக்கிற சூழ்நிலையை பத்தி பேசுற ஆட்களை வீட்டுக்குள்ள விடாதீங்க. உங்க விசுவாசத்தை குழப்பி விட்டுருவாங்க. நிறைய நேரத்தில் இதுதான் நம்ம தப்பு பண்றோம். எங்க அக்கா, எங்க மாமா, எங்க அம்மா உடம்பு சரியாம 2013 இருக்கும் பொழுது கிட்னில வந்து யூரியா கிரியேட்டின் ஜாஸ்தி ஆகிட்டு பயங்கர ப்ராப்ளம். ஏற்கனவே அவங்க ஹார்ட் பிளாக்கேஜ், ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்தாங்க. டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க, மீன்ஸ் என்ன, அவங்களுக்கே வந்து தெரிஞ்சது எல்லாமே மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் வந்தது அவங்களுக்கு. நான் டெல்லியில இருந்து ஊருக்கு போறேன். இப்போ ஊருக்கு போன உடனே நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன என்றால், எங்க சொந்தக்காரங்க யார் யார் அவங்கள டெய்லி ஈவினிங் மீட் பண்ண வராங்களோ அவங்களோட அக்கா, தங்கச்சி, அண்ணன் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், டாக்டரும் பார்க்கக்கூடாது, இவங்களுக்கு வந்து சில இன்ஃபெக்ஷன் இருக்கு, அவங்க மேலே பரவிடும், அதனால வர வேண்டாம்னு சொல்லிட்டாருன்ட்டு எல்லாத்துக்கிட்டும் சொல்லி அனுப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது இல்லைன்னா கேட்காதுங்க. வந்து உட்காந்து ஐயோ அக்கா ஜெயந்தி இப்படி இருந்தியே, நீ போயிருவியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அழுதாங்கன்னா இருக்கிற விசுவாசம் கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிட்டு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், மம்மி நீங்க இருக்கணுமா போக விரும்புறீங்களா? ரெண்டும் ஆப்ஷன் இருக்கு. கர்த்தர்கிட்ட இப்போ பறிச்சாலும் நீங்க கர்த்தர்கிட்ட தான் போக போறேன். வாழணும்னா அது தீர்மானம். மரணமும் ஜீவனும் உன்னாவில் அதிகாரத்தில் இருக்கு. அதனால நீங்க சொல்லுங்க என்ன பண்ணணும்னு, நான் அதுக்கு ஒத்து உழைக்கிறேன் அப்படின்னு நான் சேர்ந்து பண்றேன். எங்க அப்பா பெரிய நெகட்டிவ் வார்த்தை பேசுவார், எப்பவுமே நெகட்டிவ் தான் பேசுவார். எங்க அப்பாவே சொல்லிட்டு வெளியே போங்கன்ட்டு, பிரேயர் பண்ணும்போது நீங்களும் நிக்க கூடாதுன்ட்டு. சொந்த தகப்பன் தான் இருந்தாலும் விசுவாசத்துக்கு விரோதமாக இருக்கிறவங்க யாருமே அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. வெளியே போக சொன்னேன். நானு, என் ஒய்ஃபு, எங்க அம்மா 3 பேர் தான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ஹீல் ஆகணும்னு. சரி, இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெறும்னு சொல்லிட்டு we laid hands, we agreed together. ஒருமனப்பட்டு நாங்கள் ப்ரேயர் பண்ணி கமெண்ட் பண்ணோம். கிட்னிக்கு ரீஃபங்க்ஷன் பண்ண சொல்லி, ஹார்ட் பிளாக்கேஜ்லாம் ஓப்பன் ஆக சொல்லி நீங்கள் ப்ரேயர் பண்ணும், ப்ரீதிங்லாம் நார்மல் ஆகும்படி ப்ரேயர் பண்ணும். ப்ரேயர் பண்ணிட்டு விசுவாசத்தில் சொன்னோம், மம்மி நீங்கள் தான் இனிமேல் என்ன சொல்ல போறீங்கன்னா, தேங்க்யூ லார்ட், நான் வந்து விடுதலை பெற்றுட்டேன், நான் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டே இருங்க அப்படின்ட்டு ஐ ஜஸ்ட் கேவ் ஹர் திஸ் அட்வைஸ். வெறிய இருக்க ஆட்களை நிப்பாட்டினேன். எங்கள் அம்மா 8வது நாள் ஏன்னா டாக்டர் வந்து சொன்னது வந்து ரொம்ப ரேர் கேஸு, ஒன்று டயாலிசிஸில் போயிடணும், இன்னும் ஹார்ட் ப்ராப்ளம்னால இன்னும் குலைக்கிறது கஷ்டன்ற மாதிரி இருந்தாங்க. 8வது நாள் டாக்டர் சொன்னார், டிஸ்சார்ஜ் பண்ணிடும் போது கேட்டார் எங்கிட்ட, நீங்கள் என்ன மெடிசனுங்க கொடுத்தீங்க அப்படின்ட்டு. நாங்கள் கொடுத்த மெடிசன் தேவனோட வார்த்தை. ஆமென். தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அவிஸ்வாச ஆட்களை தூரம் வைக்கிறது முக்கியம். ஓகே, சரி. அந்த ஆன்டி கேஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவிஸ்வாசமாக சொந்தக்காரங்க வர ஆரம்பிச்சு அவங்க விசுவாசத்தை குலைச்சி போட்டாங்க. குலைச்சி போட்டு உடனே அக்டோபர் 2ஆம் தேதி, நான் 1ஆம் தேதி திருப்பி வரேன், லக்னோவில் இருந்து திரும்பி வரேன். 2ஆம் தேதி நைட்டு, 2004 அக்டோபர் 2ஆம் தேதி நைட்டு நல்லா வீட்டுக்கு வந்தாங்க. வந்து நல்லா இருந்தவங்க ஷி டைட், மரிச்சு போனாங்க. மரிச்சு போன உடனே அவன் பொண்ணு அந்த அவ்வளோ நாள் கர்த்தர் பார்த்துக்காரு, கர்த்தர் விடுதலையாக்குனாரு சொன்ன பொண்ணு வார்த்தை எப்படி மாறுச்சுன்னா, கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வந்து வில் பவர்ல நடந்தது, இதெல்லாம் வந்து she changed her statement. இது நிமித்தமாக அவங்க விசுவாச காரியமே பார்த்தீங்கன்னா அப்ப என்ன தெரியும்னா, அந்த சகோதரிக்காக நான் பரிதபிக்கிறேன். என்ன வேண்ட சொல்லணும்னா, இருதயத்துல அவங்களுக்கு விசுவாசம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு விசுவாசம் கிடையாது. she was trying to believe with her mind. மனதிலே விசுவாசிக்க பிரயாசப்பட்டிருந்தார். இது போலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன பண்றோம்னா, நிறைய நேரத்துல மனதில பிரயாசப்படுறோம். ஆனா விசுவாசம் என்பது ஆவிக்குரிய ஒரு வஸ்து, ஆவிக்குரிய ஒரு காரியம்.
இது எப்படி வைக்கணும்னா, உள்ளுக்குள்ள தேவனோட வார்த்தை இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் உங்களது பெருக ஆரம்பிக்கும், விசுவாசம் நடக்க ஆரம்பிக்கும். செகண்ட், அந்த நேரத்தில் அந்த விசுவாசத்துக்கு ஒத்து பேசும். இயேசுவோட மினிஸ்ட்ரியில சக்சஸ்க்கு காரணம் பார்ப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47 இருந்து 50 உள்ள வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47 இருந்து 50 உள்ள வசனங்கள். ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனே நான் நியாய தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாய தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாய தீர்க்கிறதென்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவங்களை கடைசி நாளில் நியாய தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. இயேசு சொல்ற வார்த்தை இது கவனிங்க. இயேசு 100% தேவன். He was 100% God. ஆனா இந்த பூமியில செயல்படும் பொழுது, இந்த பூமியில மனுஷனாய் ஒரு அவதரித்த பொழுது, வந்த பொழுது அவரை பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. நான் சுயமாய் பேசவில்லை. நான் என் சுயமாக எந்த வார்த்தையும் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் என்னத்த பேசணும் என்று உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். எனக்கு அனுப்பின என் பிதாவே எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். That means Jesus never said a single word that the Father never said. அப்பா சொல்லாம எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. பரலோக பிதா, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல எப்படி பார்க்கறோம்னா, இயேசுக்கு மட்டும் எப்படிங்க 100% ரிசல்ட்? Because he never spoke contrary to the heavenly Father. பரலோக பிதா என்ன சொன்னாரோ அதே தான் சொன்னார். இன்னைக்கு சூழ்நிலை உலகத்துல நடக்கிற ஒரு இடுக்கமான ஒரு நிலைமையில வாயிலிருந்து நமக்கு எப்படி வார்த்தை வருகிறது? பிரதர், எத்தனை பேருக்கு வேலை போகுதுன்னு தெரியல. ஓகே, இது ஜெனரலா நடக்கக்கூடியது. எத்தனை பேருக்கு வேலை போகுதுன்னு தெரியல. அதுக்கு பதிலாக வறட்சியான காலத்தில் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார். கர்த்தர் என்னை உத்தமமான ருசிகரமான கோதுமையினால் என்னை திருப்தியாக்குவார். நீதிமான் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எங்களை போஷித்து எங்கள் தலையை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறபடினாலே எங்க வீட்டுல எப்பொழுதுமே எல்லாமே நிரம்பி வலியும். இது சொல்ல முடியுமா? இது சொல்லணும். ஏன்னா இதுதான் வார்த்தை சொல்லுது. எக்கனாமிக் டைம்ஸ் என்ன சொல்லுது? பில்கேட்ஸ் என்ன சொல்றான்? இல்ல அங்க உலகத்துல இருக்கிற பெரிய பேங்கர்ஸ் என்ன சொல்றாங்க? இது நமக்கு தேவை கிடையாது. பிகாஸ் we are different species. நாம் வேறு பிரிக்கப்பட்ட சிருஷ்டிகள், தேவனை போல செயல்படக்கூடிய சிருஷ்டிகள். பஞ்சகாலத்துல இயேசு திரளான ஜனங்களுக்கு போஷிக்கிறதுக்காக 5 அப்பம் 2 மீனை வைத்து, நான் என்ன பண்ணுவேன்னு பசங்களை கேட்கல, அந்த யாரும் கேட்கல, வாங்கி he looked towards the heaven. அவர் பார்வை மேல மட்டும் தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 40 வருடம் வனாந்தரத்துல 30 லட்சம் ஜனங்களுக்கு மேல, 40 லட்சம் சொல்றாங்க, சில பேர் 30 லட்சம் நம்ம எடுத்துக்குவோம் ஒரு கணக்கு படி. ஜனங்களை தேவன் 3 வேளை போஷிக்கிறாரு. அது 40 வருஷம். ஒரு நாளைக்கு ஒரு ஆர்மி ஜெனரல் இப்படி கணக்கு போட்டு சொல்றாரு. ஒரு ஆர்மி ஜெனரல் கணக்கு போட்டு சொன்னது என்னவென்றால், ஒரு நாளைக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு 3 வேளைக்கு கொடுக்க 56, நல்ல கவனிங்க, 59 கிலோமீட்டர், மைல், அவர் சொன்னது யூஎஸ்கார், 59 மைல் நீளமுள்ள ஃப்ரைட் ட்ரெயின் அல்லது குட்ஸ் ட்ரெயின். 59 மைல் நீளமுள்ள குட்ஸ் ட்ரெயின் நிறைய உணவு இருந்தா தான் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ண முடியுமா? இது எங்கன்னா சிட்டிக்குள்ள கிடையாது, வனாந்தரத்துல. ஆமென்.
ஆமென். நல்லா யோசனை பண்ணி பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு தண்ணி எவ்வளவு செலவாகும்? ஒரு நாளைக்கு தண்ணி எவ்வளவு செலவாகும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு அவர் கணக்கு போடுறாரு. அவருக்கு வந்து ஊருக்கு போடுறாரு, 60 கிலோமீட்டருக்கு மேலேயே போடுறாரு, 60 மைல் மேலேயே போடுறாரு. ஒரு ஃப்ரைட் ட்ரெயின் ஃபுல்லா தண்ணி நிரம்பினா தான் இவங்க குடிக்க முடியும். இவங்களோட மிருகங்களுக்கு, இவங்க துணியை வாஷ் பண்றதுக்கு, மற்ற காரியங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தேவைப்படும். இது வந்து தேவன் 40 வருஷம் செஞ்சார். ஆமென். நம்ம ஒரு வேலை கிடைக்கலன்னா, ஐயோ தேவன் எங்க காண போயிட்டாரா, இல்லையே அவரால் முடியல, கையலாதாக வேற, அப்படி கிடையாது நம் தேவன். அவர் எல் ஷடாய், நம் தேவைகளுக்கும் அதிகமாய் சந்திக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன். ஆமென். ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, உங்களுக்குள்ளதான் எல்லாமே இருக்கிறது. அப்படியாப்பட்ட தேவனை தான் ஆராதிக்கிறோம். என் தேவன் தம் கிருபை மகிமையின் ஐஸ்வர்யத்துக்குள்ள இருந்து என் தேவைகள் எல்லாம் எல்லாம் அவர் சந்திக்கிறார். இப்படி வார்த்தை பேசுனீங்கன்னா பஞ்ச காலத்துல திருப்தியா இருக்கலாம். வேலை போகிற நேரத்தில் உங்களுக்கு வேலை இருக்கும். நான் நீதிமான், நான் ஒருபொழுதும் வெட்கப்பட்டது இல்லை, வெட்கப்பட போறது கிடையாது. தைரியமான சொல்லும் காரணம், நான் நீதிமான். நான் am a very VIP in Christ. நான் கிறிஸ்துவுக்கு விஐபி. கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து விஐபியாக தனித்து வேறு பிரித்திருக்கிறார். I'm a peculiar person. I'm a peculiar person, a royal priesthood. அப்படி அழைத்திருக்கிறார். இப்படி நம்ம பேச ஆரம்பிக்கும் பொழுது, இந்த நல்ல இருதயத்திலிருந்து இது மாதிரி வார்த்தைகள் வரும்பொழுது நல்ல காரியங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் பரலோக நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க தவறான வார்த்தைக்கு கணக்கு கொடுக்க தேவையில்ல, சரியான வார்த்தைக்கு சொல்லுவீங்க. ஆண்டவரே நீர் சொன்னீர். நம் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு அநேக நேரத்தில் நம்ம அவங்க மேல காரணம், இவங்க மேல காரணம்னு சொல்றோம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 36வது வசனம். ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லே இனி வழங்காதிருப்பார்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாய் இருக்கும். அது என்னவென்றால், நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்கதரிசியை கேட்பாயாக. இல்ல, திருப்பி படிங்க சிஸ்டர். 36 மற்றும். ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லே. பிரதர், கர்த்தர் இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். பிரதர், கர்த்தர் இங்க சொல்லுகிறார், புதிய உடன்படிக்கையை பத்தி பேசும் பொழுது கர்த்தர் சுமத்தும் பாரம் என்று சொல்லே இனி வழங்காதிருப்பீர்களா, இனி ஒருவரும் வழங்கக்கூடாது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா, the burden of the Lord shall never be uttered. உங்கள ஒருத்தவங்க கூட கர்த்தர் எனக்கு சுமத்தினாருங்க இந்த பாரத்தைன்னு சொல்லாதன்றது. படிங்க சிஸ்டர். அவன் வார்த்தையே அவனுக்கு பாரமாய் இருக்கும். பிரதர், லாக்டவுன் ஆயிருச்சு, அடுத்த மாசம் என்ன பண்ண போறோம்னு தெரியல, அந்த வார்த்தை தான் உங்களுக்கு பாரம். பிள்ளைங்க பெருசாயிட்டே இருக்கு, கல்யாணம் வர வயசு வந்துச்சு, மாப்பிள்ளைக்கு நான் எங்க போறது, அதுதான் உங்க பாரம். வாயின் வார்த்தையை விட்டுட்டு கர்த்தரின் மகளை வந்து எனக்கு கொடுக்கும் பொழுது ஏற்ற துணையும் படைச்சிட்டாரு. அதனால தேடி வரும். ஈசாக்கு எப்படி ரெபேக்காவை தேடி போனானோ அதே போல பொக்கிஷத்தோட வந்தானோ, டவுரி நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு மகளுக்கு ஏற்ற டவுரியை கொண்டு வந்து கூட்டு போவான் அப்படின்னு வார்த்தை பேசுனீங்கன்னா நடக்கும். ஹல்லேலூயா. உலகத்தாம் போல நம்மளும் நிறைய நேரத்தை கையை பசஞ்சுக்கிட்டு என்ன நடக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்று நம்ம படிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நலமும் விசாலமான தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு நான் கொண்டு போகிறேன்ட்டு. இன்னைக்கு சபையை பார்த்து என்ன சொல்றாரு? பிரசங்கின் புஸ்தகம், உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாலமன், சாங் ஆஃப் சாங்ஸ் பிரசங்கிக்கு அப்புறம் வரும். சாங் ஆஃப் சாங்ஸ் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் மனவாளி, சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மனவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகிறது. எங்க தேன் ஒழுகிறதா? இன்னைக்கு தேனை நம்ம வெளியே பார்க்கிறோம். பிரதர், ஓகே, ஐ அம் நாட் டிகிரேடிங் எனி பர்சன். அநேக நேரத்தில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், பிரதர் இந்த கம்பெனில இருந்து அந்த கம்பெனிக்கு போனா ஐ மை லிவ் எ பெட்டர் லைஃப்.
ஆனா இப்ப நீங்க இருக்கிற கம்பெனில கர்த்தர் உங்களை வைத்த நோக்கமே அந்த கம்பெனியை நீங்க பெஸ்டா ஆக்குறதுக்காக தான். யூ ஆர் நாட் பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கம்பெனி, த கம்பெனி இஸ் பிளஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ. எத்தனை பேர் அப்படி பாக்குறீங்க? பிரதர், அந்த கம்பெனியில வேலை செய்யறதுனால நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், ஐபிஎம்ல ஒர்க் பண்றதுனால நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க ஒர்க் பண்றதுனால ஐபிஎம் நல்லா இருக்கு. அவங்கிட்ட they don't have the solution. The world does not have the solution. உங்களுக்குள்ள தேவ ஆற்றல் இருக்கிறது, உங்களுக்குள்ள நல்ல பொக்கிஷம் இருக்கிறது, அதுல இருந்து நல்ல காரியங்கள் வரும். பிலீவ் பண்றீங்களா? ஹalleluya. If you believe, say it with the mouth. சொல்லுங்க நீங்க. வாயில கர்த்தர் இந்த மனவாட்டியை பார்த்து பேசுகிறார். திருப்பி படிங்க அந்த 11:4-11. என் மனவாளியே, கர்த்தர் வந்து நம்மளை பார்த்து சொல்றார், என் மனவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. ஓ, நாக்குக்கு கீழே தாங்க தேனும் பாலும் இருக்கு. கிறிஸ்தவர்கள் பாலும் தேனும் வெளியே தேடுறோம். கர்த்தர் சொல்ற, உன் நாக்கு கீழே தான் தேனும் பாலும் இருக்கு. சபையே, இன்னைக்கு விழுத்துக்கங்க, உங்க நாக்கு கீழே தேனும் பாலும் இருக்கு. இன்னைக்கு அதை விட்டுட்டு நம்ம எல்லா கிறிஸ்தவ வாழ்க்கை இடுக்கம் ஒடுக்கம் கஷ்டம் இப்படி பார்த்தோம்னா தோத்துப்போம். கர்த்தருக்காக we can't be effective. The gospel is called the glorious gospel. இந்த சுவிசேஷம் மகிமையின் சுவிசேஷம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிமையின் சுவிசேஷத்துல தேவனுக்குரிய எல்லா மகிமையும் நிறைந்திருக்கிறது. ஆமென், ஆமென். பேசும்போது தைரியமா பேசுங்க. You are not ordinary person. நீ பரலோகத்துக்கு இயேசு சொன்னது போல, என் ராஜ்யம் உனக்கு அதிகாரம் கொடுக்கலன்னா நீ முடிய கூட தொட முடியாது, தொடவே முடியாது. தைரியமா சொல்லுங்க. சூழ்நிலையே, கொரோனா வைரஸ் சூழ்நிலையே, ராஜ்யம் உனக்கிட்ட ஒப்படைக்கிற முடியும் நீ தொடவே முடியாது. ராஜ்யம் டிஃபரெண்ட். நான் ஒளியின் ராஜ்யத்துக்குரியவன், நான் அபண்டன்ஸ் நிறைவின் ராஜ்யத்துக்குரியவன், நான் தேவ ஞானத்தின் ராஜ்யத்துக்குரியவன். ஆகையால் உன்னோட உலகத்தோட நாச மோசங்கள் என்ன தொட முடியாது. இது எங்க இருக்குன்னா உங்க நாக்கு கீழே, உங்க உதடுல. தேன் வெளியே கிடையாது, நம்ம உதடுல இருக்கு. சபையோட உதடுல இருக்கு. பாலும் தேனும் எங்க இருக்குன்னா நாக்கு கீழே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த வார்த்தையை, ஆமென், ஜஸ்ட் டோன்ட் டேக். இந்த வார்த்தையினால் நிரம்புங்க. நிரம்பும் போது உங்க வாயிலிருந்து நிரம்புற வார்த்தை, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, ஆமென், நல்ல வார்த்தைகளா இருக்கும், ஜீவனுள்ள வார்த்தைகளா இருக்கும். வார்த்தைய உள்ளுக்குள்ள நிரப்பணும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இருதயமான பலகையில எழுது அப்படின்னு போட்டிருக்கு. இருதயமான ரைட் இட் இன் த டேபிள் ஆஃப் யுவர் ஹார்ட். இருதயமான பலகையில எழுத சொல்ல இருக்கு. எப்படி எழுதுறது? சங்கீதம் 145, சங்கீதம் 45:1, சாம்ஸ் 45:1, சங்கீதம் 45:1 சொல்லுகிறது, என் நாவு எழுத்தாணியை போல எழுதுகிறது. My tongue is that of a ready writer. என் நாவு வந்து ஒரு எழுத்தாணி போல இருக்கான், பெண்ணா இருக்கான். சங்கீதம் 45:1. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, my tongue is the pen of a ready writer. ஆமென். இந்த நாக்கு தான் பென், பேனா. இருதயமான பலகையில எழுதணும்னா அது சொல்லணும், அடிக்கடி மெடிடேட் பண்ணணும். வேலை, கிச்சன்ல வேலை செய்றீங்களா, இல்ல ஏதாவது சின்ன வேலை செய்யறீங்களா, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன், என்னை எப்பொழுதும் ஒரு புல்லுள்ளடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு செல்கிறார், நான் வறட்சியான காலத்தில் திருப்தியா இருப்பேன், ஏனென்றால் தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார், அவர் என்னை போஷிக்கிறவர். என்னோட ஊற்று வந்து என்னோட வேலை கிடையாது, என் ஊற்று என்னோட ஜாப் கிடையாது, பாஸ் கிடையாது, என்னோட ஊற்று என் தேவன். ஆமென். இப்படி பேசும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உங்க இருதய பலகையில இது எழுதி இந்த பொக்கிஷத்தை நல்ல பொக்கிஷமா மாத்தும். ஆமென். சோ இந்த நாள்ல ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேலஞ்ச் யூ. நம் எல்லாம் விசேஷித்தவர்கள். தேவன் நம்மளை மறுபடியும் புது சிருஷ்டியாய் மாத்தினது, சபையை வைத்தது. இன்னைக்கு சபை உலகத்துல ஐயா அருமையான பிரேயர் பண்ணாங்க. இந்த உலகத்துல நாசமோசங்கள் தலை விரித்து ஆடாம ஓரளவு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கிறதுக்கு காரணம் சபை. பிகாஸ் ஆஃப் த சர்ச். சர்ச் இஸ் த மைட்டி மூவிங் ஃபோர்ஸ். இந்த வெளிப்பாடின் மேல் என் சபையை கட்டுவேன், நரகத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நான் அந்த வசனத்தை ரொம்ப நாள் எப்படி நினைச்சிருந்தேன்னா,
பிசாசு என்னை அட்டாக் பண்ண முடியாது, நான் வந்து டிஃபென்சிவ், நான் பாதுகாக்க அப்படி போடல. நம்மள போட்டிருக்க நீ அஃபென்சிவ், நீ போயிட்டு இருப்ப. யூ வில் பி ப்ரோக்ரஸிங் இன் யுவர் லைஃப். நீ போயிட்டே இருப்ப. நரகத்தின் வாசகங்கள் உங்க முன்னாடி நிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால உங்க வாசல்ல ஆமென் விரிவுபடுத்திக்கிட்டே இருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் பெரிய காரியங்களை செய்கிறவனாய் இருக்கிறேன். என் சபைக்கு நான் பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். சபையை அநேக ஜனங்களை சொல்றேன். நீங்க பேச ஆரம்பிங்க. உங்க வார்த்தை கொண்டு வர ஆட்களை. நான் போய் பேசும் பொழுது எல்லாம் ஜனங்கள் இஷ்டப்பட்டு கேட்பாங்க சுவிசேஷத்தை. போகும்போதே பிரதர் அவங்க அடிப்பாங்களா, அவங்களுக்குள்ள இருக்க பிசாசு அடிக்குமா? டோன்ட் பி டெவில் கான்ஷியஸ், பி ஜீசஸ் கான்ஷியஸ், பி சன் கான்ஷியஸ். ஆமென். இந்த வார்த்தை இருதயமான இந்த நல்ல பொக்கிஷத்துல நல்ல காரியங்களை நிரப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ அருமையான வாய்ப்பு கொடுத்த ஐயா. இப்போ ஜெபம் பண்ணலாம். ஐ திங்க் ஐ வில் ப்ரே. ஐ லைக் டு ப்ரே ஃபார் யூ ஆல். ஆமென். ஜஸ்ட் a short word of prayer before I hand over to the pastor. நல்ல பிதாவே, அருமையான இந்த சபைக்காக, இந்த ஐயாக்காக, மற்ற கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆதியிலே இருந்த வார்த்தை கர்த்தாவே இன்றைக்கு எங்கள் மத்தியில் கிரியை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மனுஷன் தம் இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியங்களை கொண்டு வருவதுதான் என்று அருமையான வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தாவே, மனுஷன் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளே கணக்கு ஒப்புவிப்பான் என்று சொல்லுகிறது. கர்த்தாவே, நாங்களுக்கு நீதிக்குரிய வார்த்தைகளும் ஜீவனுக்கேற்ற வார்த்தைகளும் பேச எங்கள் நாவை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுகிறோம் ஆண்டவரே. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய ஒத்தாசை மூலியமாக நாங்கள் இதை செய்ய முடியும். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாகவும் எங்களோட பிள்ளைகள் எங்களோட வம்சத்துக்கு விரோதமாக பேசப்பட்ட ஒவ்வொரு தவறான வார்த்தைகளை ஏசாயா 54 அதிகாரம் 17வது வசனத்தின்படி இயேசு நாமத்தினால நிர்மூலமாக்கி போடுகிறோம். எங்களுக்கு விரோதமாக எழும்பும் எந்த நாவையும் இயேசு நாமத்தினால் குற்றப்படுத்துகிறோம். காரணம், நாங்கள் தேவனுடைய நீதிமான். இயேசு நாமத்தினாலே நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதம் இந்த சபை மேல கேட்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் மேலும் வந்து பலிப்பதாக. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஐயா போதகரையா.